நமக்கு மட்டும் புதுசு புதுசாக பிரச்சனைங்க எங்கேருந்து கிளம்பி வருதுன்னே தெரிலங்க. ஸோ இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு ஆஃபர் போட்டதில் எல்லாருக்கும் சூப்பராக வந்து டெலிவரி ஆகிடுச்சு. அப்பாடா சூப்பராக டெலிவரி ஆகிடுச்சா அப்படின்னு நிம்மதியாக இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் ரிப்ளை பண்ணவே இல்லை. என்னண்ணா அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் எனக்கு பார்சல் வரலம்மா அப்படின்னு சொன்னார். என்ன 2 days ஆகிடுச்சு இன்னுமா பார்சல் வரல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போகலை அப்படிங்கிறது எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ கொரியர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அண்ணனுக்கு வந்து டெலிவரி ஆச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து தான் அனுப்புகிறேன், அவர் சென்னை தான் ரிசீவ் பண்ணுறாரு. மற்ற ஊருக்கெல்லாம் போக வேண்டியது கூட போயிடுச்சு. ஆனால் சென்னையிலேருந்து போகாதது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஆனாலும் நம்மளோட ஸ்வீட் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களோட ஃபால்ட் இல்லைம்மா, கொரியர் ஆஃபீஸோட ஃபால்ட்டு தான், ஸோ நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இன்னமும் ஸ்வீட்டாக தான் பேசியிருந்தாங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்மளால கரெக்டாக வந்து சென்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டாக வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு.